இன்வெர்டர்னா என்ன, யூபிஎஸ்னா என்ன? ரெண்டுமே பவர் போனா சப்ளை கொடுக்குது. அப்புறம் எதுக்கு இந்த ரெண்டு பேர்? இன்வெர்டரை எங்க யூஸ் பண்ண முடியும், யூபிஎஸ் எங்க யூஸ் பண்ண முடியும்? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க மின்சார மனிதன். இன்வெர்டர்னா பேட்டரியில சேமிக்கப்பட்ட பவரை, டிசி பவரை கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறம் இன்வெர்டருக்குள்ள போய் ஏசியா மாத்தி லோடுக்கு அனுப்பும். பேட்டரியில சேமிக்கப்பட்ட டிசி பவர் கரண்ட் கட் ஆகும் போது இன்வெர்டருக்குள்ள போய் ஏசி சப்ளையா மாறி லோடுக்கு போகும். இதுக்கு பேரு இன்வெர்டர். யூபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. இன்டரப்ட்னா தடை, அன்இன்டரப்டட்னா தடை இல்லாத மின்சாரம் அப்படின்னு அர்த்தம். சோ அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, தடை இல்லாத மின்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் யூபிஎஸ். அதோட பேர்லயே இதோட மீனிங் இருக்கு. இன்வெர்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இபி சப்ளை இருக்கும் பொழுது பேட்டரி சார்ஜ் ஆகும். இபி கட் ஆனதுக்கு அப்புறம் பேட்டரியில இருக்கிற சார்ஜ் இன்வெர்டருக்குள்ள போயிட்டு லோடுக்கு போகும். இபி இருக்கும்போது பேட்டரி சார்ஜ் ஆயிட்டு இருக்கும். இபி கட் ஆனதுக்கு அப்புறம் பேட்டரியில இருக்கிற சப்ளை இன்வெர்டருக்குள்ள போய் லோடுக்கு போயிட்டு இருக்கும். இது வந்து இன்வெர்டரோட வேலை. யூபிஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இபி இருக்கும் பொழுது இபி சப்ளை பேட்டரியும் சார்ஜ் பண்ணும், அதே நேரத்துல இன்வெர்டருக்கும் போயிட்டே இருக்கும். இன்வெர்டர் மூலமா லோடுக்கு போயிட்டு இருக்கும். இதோட டைம் சேஞ்ச் ஆகிற டைம், இபி கட் ஆகி டிசி பவர் ஏசியா மாறி லோடுக்கு போகிற இந்த டைமிங்ல தான் இந்த இன்வெர்டருக்கு யூபிஎஸ்க்கு இடையில இருக்கிற வித்தியாசமே உங்களுக்கு தெரியும். இன்வெர்டர்ல இபி கட் ஆகிட்டு அரை செகண்ட் டைம்ல இபி கட் ஆகி இது மறுபடியும் இன்வெர்டர் மோடுக்கு மாறுறதுக்கு அரை செகண்ட் டைம் எடுத்துக்கும். இதை வந்து இன்வெர்டர்னு சொல்லுவோம். இபி கட் ஆகுறதும் தெரியாது, பேட்டரியோட சப்ளை லோடுக்கு போறதும் தெரியாது. எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாம எப்பயுமே லோடு வந்து ஆன்லயே இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து யூபிஎஸ். சோ இந்த கட் ஆகிற டைம் டிலேவே இருக்காது யூபிஎஸ்ல. இதுதான் மேஜர் டிஃபரெண்ட். அப்ப இந்த இன்வெர்டர் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு அரை செகண்ட் கட் ஆகுது இல்லையா, அப்ப டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லா இடத்துக்குமே இன்வெர்டர் யூஸ் பண்றாங்க. ஹெவி லோடு எல்லாத்துக்குமே இன்வெர்டர் யூஸ் பண்றாங்க. பவர் ஒரு அரை செகண்ட் கட் ஆனாலும் அந்த டிவைஸ்னால எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி இடங்கள்ல நம்ம இன்வெர்டரை பயன்படுத்தலாம். லைட்டு, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், டிவி இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துக்குமே இன்வெர்டரை பயன்படுத்தலாம். பவர் வந்து ஒரு செகண்ட் கூட வந்து பிளக்சுவேஷன் வந்துடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்குமே, கம்ப்யூட்டர்ஸ், லேப் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல்ல யூஸ் பண்ற லேப் எக்யூப்மெண்ட்ஸ், டேட்டா சென்டர், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பவர் வந்து ஒரு செகண்ட் கூட பிளக்சுவேஷன் வந்துடக்கூடாது. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டேட்டாஸ் வந்து எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூபிஎஸ் எப்பயுமே பேக்கப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இன்வெர்டர் வந்து பேக்கப்காகவே மெயினா டிசைன் பண்ணதுதான் இன்வெர்டர். லைட், ஃபேன் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மெயினா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இன்வெர்டர். சரி, இந்த இன்வெர்டரோட பிளாக் டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த இன்வெர்டரோட பிளாக் டயக்ராம் இப்படிதான் இருக்கும். இந்த இன்வெர்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத இந்த பிளாக் டயக்ராம் மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னும் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இபி சப்ளை நேரா கன்வெர்டருக்கு போகும். இந்த கன்வெர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இபில இருக்கிற ஏசி சப்ளைய ஏசியை டிசியா மாத்தி கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணிட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும். இன்னொன்னு, இபில இருந்து ஏபிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கும். இது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதுல இருந்து ஒரு லைன் நேரம் லோடுக்கு போயிட்டு இருக்கும். இந்த பேட்டரியோட அவுட்புட் இன்வெர்டருக்கு போய் இன்வெர்டர்ல இந்த பேட்டரியோட டிசி சப்ளை இன்வெர்டர்ல வந்து ஏசி சப்ளையா மாறி 230 வோல்டேஜ் டைரக்டா இந்த லோடுக்கு போக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இன்வெர்டரோட பிளாக் டயக்ராம். இதுல மொத்தம் 3 கண்டிஷன்ல இது வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் இபி இருக்கும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா, இபி சப்ளை ஏபிஆர் வழியா டைரக்டா இபி சப்ளைல இருக்கிற வோல்டேஜ ரெகுலேட் பண்ணி டைரக்டா லோடுக்கு அனுப்பிட்டே இருக்கும்.
இப்ப இது வந்து லோடுக்கு போயிட்டே இருக்கும். அப்ப இபில வர்ற சப்ளை இது ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி வேலை செய்யும். சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணி லோடு கொடுத்துட்டு இருக்கும். அதே நேரத்துல இபில இருக்கிற சப்ளை இந்த கன்வெர்டர் யூனிட்டுக்குள்ள போய் பேட்டரியையும் சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். இந்த நேரத்துல இன்வெர்டருக்கு வேலையே கிடையாது. இன்வெர்டர் வந்து சும்மா இருக்கும். இப்ப எப்ப இந்த இபி சப்ளை கட் ஆகுதோ ஏபிஆர் வழியா லோடுக்கு போயிட்டு இருக்கிற சப்ளை நின்றும். அடுத்து என்ன பண்ணும், இந்த கன்வெர்டர் வழியா பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, அதுவும் ஸ்டாப் ஆயிடும். இப்ப இது கட் ஆன அடுத்த செகண்ட் இந்த பேட்டரியில இருக்கிற சப்ளை இன்வெர்டருக்குள்ள போய் இன்வெர்டர்ல இருக்கிற சப்ளை லோடுக்கு போகும். இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒரு அரை செகண்ட் டைம் எடுத்துக்கும். இந்த இபி சப்ளை கட் ஆகி இந்த பேட்டரி இன்வெர்டர் மோடுக்கு போய் இன்வெர்டர் ஆன் ஆகி லோடுக்கு போறதுக்கு ஒரு அரை செகண்ட் டைம் எடுத்துக்கும். சோ இதுதான் இந்த இன்வெர்டர். சோ இன்வெர்டர்ல இருக்கிற மேஜர் வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த டைம் டிலே தான். இந்த அரை செகண்ட் டைம் டிலே. இந்த அரை செகண்ட் டைம் டிலேல நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இடங்களுக்கு மட்டும் இந்த இன்வெர்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். லைட்டு, ஃபேனு, டிவி ஒரு முறை ஆன் ஆகி ஆஃப் ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. லைட்டும் ஒரு முறை ஆன் ஆகி ஆஃப் ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு சின்ன இன்டரப்ஷன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு பேக்கப் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இடங்களுக்கு இந்த இன்வெர்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்வெர்டரோட பிளாக் டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யூபிஎஸ்ல ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ்னு ரெண்டு டைப் இருக்கு. ஆஃப்லைன் யூபிஎஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவும் அந்த இன்வெர்டரோட பிளாக் டயக்ராம் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இபி சப்ளை நேரா கன்வெர்டருக்கு போய் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்துல ஏவிஆர் மூலமா லோடுக்கு சப்ளை போயிட்டு இருக்கும். இதுல இன்வெர்டர் அப்படிங்கிறது ஆஃப்ல தான் இருக்கும். அந்த இன்வெர்டர்ல எப்படி வந்து வேலை செஞ்சதோ அதே ஆப்ஷன் தான் இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ்ல இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த இபி சப்ளை கட் ஆகி இந்த பேட்டரி சப்ளை இன்வெர்டர் மோட ஆன் ஆகி லோடுக்கு போகிற அந்த டைம் டிலே இருக்கு இல்லையா, இன்வெர்டர்ல கிட்டத்தட்ட அரை செகண்ட் டைம் எடுத்துக்கும். ஆனா இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ்ல 5 மில்லி செகண்டுக்குள்ள இந்த இபி சப்ளைல இருந்து இன்வெர்டர் மோடுக்கு மாறுற இந்த டைம் டிலே வந்து 5 மில்லி செகண்டுக்குள்ள இது மாறிடும். அப்ப அவுட்புட்ல இருக்கிற லோடு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் இதை பயன்படுத்தலாம். ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 14 மில்லி செகண்டுக்குள்ள பவர் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அதோட டேட்டாஸ் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. அதனால இந்த ஆஃப்லைன் யூபிஎஸோட சேஞ்ச் ஓவர் டைம் இருக்கு இல்லையா, இபி லைன் கட் ஆகி இன்வெர்டர் லைனுக்கு மாற இந்த சேஞ்ச் ஓவர் டைம் வந்து 5 மில்லி செகண்டுக்குள்ள இது வந்து மாறிடும். அதனால இது வந்து யூபிஎஸ், இது வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இடங்களுக்கு அழகா பயன்படுத்திக்கலாம். இதுல ஆன்லைன் யூபிஎஸ் ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இபி சப்ளை கன்வெர்டருக்கு போயிட்டு ஏசி டிசியா மாறி அதே டிசி சப்ளை இன்வெர்டருக்குள்ள போயிட்டு அதே டிசி ஏசியா மாறி லோடுக்கு போயிட்டு இருக்கும். இப்ப கரண்ட் இருக்கும் பொழுதும் கன்வெர்டர் ஆன்ல இருக்கும், இன்வெர்டர் ஆன்ல இருக்கும், லோடுக்கு சப்ளை போயிட்டு இருக்கும். கரண்ட் இருந்தாலும் இந்த இன்வெர்டர் வழியாக லோடுக்கு சப்ளை போயிட்டு இருக்கும். கரண்ட் இல்ல அப்படிங்கும்போது இந்த இபி சப்ளை கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கன்வெர்டர் ஆஃப் ஆயிடும். இந்த பேட்டரி சப்ளை நேரா அதுக்கு பேர்ல எல்லாம் இருக்கும். அந்த இன்வெர்டர் மோடுக்கு இந்த கன்வெர்டர் என்ன பண்ணிட்டு இருக்கும், பேட்டரியும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும், இன்வெர்டருக்குள்ளேயும் போயிட்டு லோடுக்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த அட் த சேம் டைம் இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். எப்ப இபி சப்ளை கட் ஆகுதோ இந்த பேட்டரி சப்ளை ஆல்ரெடி இது பேரலா இருக்கிறதுனால இந்த பேட்டரி சப்ளை அப்படியே எடுத்துக்கிட்டு அதே இன்வெர்டர் ஏற்கனவே ஆன்ல இருக்கிறதுனால இந்த அதே இன்வெர்டர் வழியா இந்த லோடுக்கு வந்து சப்ளை போயிட்டு இருக்கும். ஸோ ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இபி சப்ளை இருக்கும் பொழுதும் இன்வெர்டர் ஆன்ல இருந்து லோடுக்கு போயிட்டு இருக்கும். இபி சப்ளை கட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பேட்டரி சப்ளை அதே இன்வெர்டர் வழியா ஆன்ல தான் லோடுக்கு போயிட்டு இருக்கும். அப்ப இந்த லோடுக்கு போயிட்டு இருக்கிற அந்த சேஞ்ச் டைம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 0. இபி சப்ளை இருந்தாலும் இன்வெர்டர் வழியா சப்ளை போயிட்டு இருக்கு, இபி சப்ளை இல்லைனாலும் இதே பேட்டரி சப்ளை பேரலா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அதே இன்வெர்டர் அப்படியே கண்டினியூஸா ஆன்லயே வந்து லோடுக்கு போயிட்டு இருக்கும். சோ இதுதான் வந்து ஆன்லைன் யூபிஎஸ். சோ ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படின்னா இபி சப்ளை இருக்கும் பொழுது ஏவிஆர் வழியா லோடுக்கு போயிடும், அதோட சேஞ்ச் ஓவர் டைம் ரொம்ப கம்மி.
எப்ப வந்து இபி சப்ளை கட் ஆகுதோ அப்ப இன்வெர்டர் ஆன் ஆகி லோடுக்கு போகும். ஆனா சேஞ்ச் ஓவர் டைம் ரொம்ப கம்மி. ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படிங்கிறது இது. ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்னா இபி சப்ளை இருக்கும்போது இன்வெர்டர் மோட் ஆன்ல இருக்கும், இபி சப்ளை கட் ஆனதுக்கு அப்புறமும் இன்வெர்டர் மோட் ஆன்ல இருக்கும். சோ இதுல அந்த சேஞ்ச் ஓவர் டைம் அப்படிங்கிறதே இதுல கிடையாது. இதோட சேஞ்ச் ஓவர் டைம் 0. இதை எந்த மாதிரி இடங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட்ஸ், லேப்ல, மெடிக்கல் ஐசியூ வார்ட்ல, டேட்டா சென்டர்ஸ்ல, முக்கியமா ரொம்ப சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட்ஸுக்கு, இசிஜி மிஷின், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த ஆன்லைன் யூபிஎஸ் தான் பயன்படுத்துவாங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்வெர்டர்னா என்ன, யூபிஎஸ்னா என்ன, யூபிஎஸ்ல இருக்கிற ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸோட டிஃபரன்ஸ். ஃபைனலா தெளிவா இன்னும் ஒரு முறை சொல்றேன். இன்வெர்டர் அப்படிங்கிறது பவர் சப்ளை ஒரு அரை செகண்ட் டிலே ஆனா பரவாயில்ல, இதோட அந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தக்கூடியதுதான் இன்வெர்டர். யூபிஎஸ் அப்படிங்கிறது பவர் சப்ளை எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இடத்துல பயன்படுத்தப்படுறதுதான் யூபிஎஸ். இதுல இருக்கிற ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸோட வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் யூபிஎஸ் அப்படின்னா இந்த இன்வெர்டர் மோடு மூலமா மட்டுமே எப்பயுமே லோடுக்கு சப்ளை போயிட்டு இருந்ததுன்னா அது ஆன்லைன் யூபிஎஸ். ஆஃப்லைன் யூபிஎஸ்ங்கிறது கரண்ட் போனதுக்கு அப்புறம் மட்டும் இந்த இன்வெர்டர் மோடு மூலமா லோடுக்கு சப்ளை போயிட்டு இருக்கும். அதோட சேஞ்ச் ஓவர் டைம் வந்து 5 மில்லி செகண்டுக்குள்ள இது அத்தனையும் சேஞ்ச் ஓவர் ஆகி நடக்கும். ஸோ இதுதான் ஆஃப்லைன் யூபிஎஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்க மின்சார மனிதன்.